வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது கட்டப்பூடி ஒயர் கூடையில் இந்த டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது எப்படி பின்னுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த சென்டரில் ஒரு போ டிசைனில் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுவும் எப்படி பின்னுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த பேக் வந்து ஃபுல் பின்னுனது வந்து நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து நான் சின்ன கட்டப்பூடி பேக் எடுத்திருக்கேன். வீடியோ வந்து காட்டும்போது அது டிஸ்டர்ப் ஆகுது, அதனால தான் சின்ன பேக்கில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சேம் இதே மெத்தடில் நீங்கள் பெரிய பேக்கில் போட்டுக்கோங்க. 1.5 அடியில் கோல்டன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் டிசைனுக்காக ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு லைனை விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் போல் பின்னாடி சொருகிக்கோங்க. ஒரு 2-3 நாட்டில் வந்து சொருகிக்கோங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நேற்று வந்து ஷார்ட்ஸில் அந்த போ எப்படி பின்னுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அவங்களுக்கு வந்து புரியலை, ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த கிளியர் டியூட்டோரியல் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஆப்போசிட் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஹோல் விட்டு இருக்கோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுல இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. கோல்டன் கலரில் ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு இருக்க லைனை விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் கிளியராக. அதுக்கடுத்து இந்த மேலே இருக்கு பார்த்திங்களா, இந்த நாட்குள்ளே விட்டு வெளியே இழுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. கூடையிலையும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு கீழே ஆப்போசிட்டில் விடுறேன். இப்படி தான் நம்ம விட்டு அந்த கோல்டன் கலர் ஒயரை வச்சு நம்ம பின்ன போகிறோம். அதுக்கடுத்து கீழே இருக்குது பாருங்கள், இந்த ஹோல் வழியாக விட்டு பின் பக்கமாக இருந்து தான் ஒயரை விட்டு எடுத்துகிட்டு வரேன். நான் வீடியோக்காக 1.5 அடிக்கு ஒயர் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து 3 அடி 4 அடி அந்த மாதிரி ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அந்த பா ஷேப்புக்கு கீழே இருக்கிற ஹோலில் விட்டு இந்த மாதிரி இழுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இந்த ஹோலில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்படியே வரிசையாக பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இந்த மாதிரி கிராஸில் விடணும். அது ஒரு டிசைனாக இருக்குது. கட்டப்பொடியில் போட்டப்போ இன்னும் சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம கட்டப்பொடியை வந்து மேலே ப்ளைனாக இருக்க மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். 3 கலரில் கொடுத்து பின்னியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. இதுக்கு மேலே எப்படி பின்னுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இந்த பா ஷேப்பில் இந்த மாதிரி எல் ஷேப்புக்கு வரைக்கும் நம்ம போட்டு கொண்டு வந்துட்டோம். இதுக்கு மேலே எப்படி ஏற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நாட்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லைனுக்கு பக்கத்தில் 2வது லைனில் மேலே இருக்க ஹோல் பார்த்திங்கன்னா தெரியும், நான் எந்த இடத்துலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹோலில் விட்டு திருப்பி கீழே இருக்கிற ஆப்போசிட் ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேலே அப்படியே பின்னிட்டே போகணும். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ஆனால் கட்டப்பொடி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டிசைன் போட்டதுக்கப்புறம். இதே மாதிரி நான் வந்து ஒரு 3 லைனுக்கு வந்து கொடுத்துக்கலாம். நம்ம அந்த பெரிய கட்டப்பொடி பேக்கில் வந்து இப்போ 3 லைன் கொடுத்துருந்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த லைனில் ஒரு 4 அடிக்கு ஒயர் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பெரிய பேக்காக இருந்தால் 5 அடிக்கு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி ஒரு 3 லைனுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த ஒயரை வந்து சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராவாக ஒயர் ஜாயின் பண்ணியிருந்தேன், அதனால் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு ஒயரை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான டிசைன் தான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அந்த போ எப்படி பின்னுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த போ பின்னுறதுக்காக இந்த சென்டரில் இந்த டிசைன் வந்து கொடுக்கலாம். 5.5 அடியில் ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மெரூன் கலரில். இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரி இந்த துண்டு ஒயர் வந்து இந்த மாதிரி இருக்குது, இன்ட்டு மாதிரி. இந்த ஒயரை பிடிச்சி இப்படி மறுபடி 8 மாதிரி, அதாவது 8 மாதிரி இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரவுண்டு வந்து பண்ணணும் இதுக்கு மேலே வச்சு. நான் எப்படி பண்ணுறேன்றதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். 2வது ரவுண்டும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் கையில் வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த போ வந்து அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த துண்டு ஒயர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் விட்டுறக்கூடாது, கவனமாக பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் கையில் டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும், மீதம் இருக்கு இல்லையா இந்த பின்னாடி இருக்கிற ஒயர், இதை வந்து இந்த ஹோல்குள்ளே விட்டு எடுக்க போகிறோம்.
ஜஸ்ட் அப்படியே சுற்றி சுற்றி எடுக்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான டிசைனு, ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கூடையில் போட்டிருக்கப்ப. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே சுற்றி சுற்றி அப்படியே அந்த ஒயரை வந்து நம்ம சுற்றிக்கிட்டே வர போகிறோம். எப்படி பண்ணுறேன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் கிளியராக. அந்த பின்னாடி 8ல் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து என் மோதிர விரலில் கை விட்டு பிடிச்சிருக்கேன். அதை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள். ஏன்னா நம்ம இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா பிரிஞ்சிடும் அது. அதுக்காக தான் கட்டை விரலில் சென்டரில் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டே வாங்க. அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிறதுல அப்படியே சுற்றிட்டே வாங்க. இந்த எண்டு வரைக்கும் எவ்வளோ சுற்ற முடியுமோ அவ்வளோ சுற்றிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த மோதிர விரலில் பிடிச்சிருந்தேன் இல்லையா, அந்த பக்கத்தில் இப்படியே திருப்பி நம்ம இந்த போவோட இன்னொரு பக்கத்தில் சுற்றிக்கிட்டு வர போகிறோம். இந்த துண்டு வயரை உள்ளே வச்சே சுற்றிட்டு வாங்க. நமக்கு அப்படியே உள்ளே போயிடும். நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றிட்டு வாங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம கூடையில் வச்சு போடுறப்ப ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. நம்ம கூட சேல் பண்ணுறப்பையும் இந்த டிசைன் வச்சு கொடுங்க. ஏற்கனவே நான் ஒரு கட்டைப்பிடி வந்து போட்டிருப்பேன். அதோட வீடியோ கிடையாது, ஆனால் நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அதில் வந்து பட்டர்ஃப்ளை டிசைன் பண்ணியிருப்பேன். சேம் இதே டைப்பில் தான் பட்டர்ஃப்ளை டிசைன் வந்து பண்ணியிருப்பேன். பட்டர்ஃப்ளை டிசைனும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த போ இன்றைக்கி வந்து நம்ம சொல்லி கொடுத்துடலாம். இந்த வரைக்கும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும். அப்படியே சுற்றி சுற்றி தள்ளி விட்டுட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 பக்கம் போட்டதுக்கப்புறம் இந்த மீதம் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை 2 சுற்றிக்கோங்க சென்டரில். அப்போ தான் வந்து கலராமல் இருக்கும். அப்படியே 2 சுற்றிட்டு இப்போ என்ன பண்ணணும், நல்லா அப்படியே டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை எடுத்து அப்படியே இந்த 2 சுற்றணும் இல்லையா, அந்த 2 சுற்றில் ஒரு சுற்றில் விட்டு இப்படி இழுத்துக்கோங்க. ஒரு நாட் போட்ட மாதிரி ஆயிரும், நமக்கு வந்து நகலாது. இந்த எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரை கட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் வெளியே எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் பெரிய பேக்கில் போட்டிருந்தப்ப சில்க் த்ரெட் கொடுத்து டிசைன் பண்ணியிருந்தேன். அது வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படியே இந்த சின்ன பேக்கில் சென்டரில் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இந்த சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பேக்லேயுமே 2 சுற்றிக்கோங்க. ஒரு நாட்டில் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்க நாட்டில் விட்டு பாருங்கள் எந்த இடத்துல நம்ம வந்து சொருகுனா கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். நான் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டேன், அதனால் இதில் இருந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் இருக்க நாட்டில் விட்டுட்டு நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இதில் விட்டு எடுத்துட்டு இதுலேயுமே 2 சுற்றிக்கோங்க. இந்த நாட்டோட ஹோல் இருக்கு இல்லையா, இதில் வச்சு 2 சுற்றிக்கோங்க. நல்லா சென்டரில் வச்சு 2 சுற்றிட்டிங்கன்னா ஈஸியான போ வந்து கிடச்சிரும். இதில் ஒரு மணி அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே சேல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஓன் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக வந்திருக்கு இந்த பேக்கில் இந்த டிசைன் பண்ணியிருக்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸஸாக இருக்க ஒயரை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் இதுவும் நான் போட்டேன், இந்த சென்டரில் இருக்க டிசைனை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சில்க் த்ரெட் வச்சு பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பட்டன் மட்டும் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.